ஆலயத்திலே ஒவ்வொரு இடத்திலே நாம் கண்டு அனுபவிக்க முடியும். இப்படி அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு புண்ணிய பூமியினுடைய ஆலயத்தினுடைய வெளிப்பிராகாரத்தை மட்டுமே நாம் அனுபவிக்க முடிகிறது. காரணம், இப்பொருட்கள் எல்லாம் ஆலயத்தின் உள் அனுமதிக்கப்படவில்லை. மானசீகமாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று ஆலயத்தை ஆத்மானாம் ஆத்மனிஷ்டா, ஆத்மாவை பற்றி அறிவதற்குறித்தான அற்புதமான ஒரு புண்ணிய கஷேத்திரம். இறைவன் ஆத்மநாதேஸ்வரராக எழுந்தருளி அருள் பாலிக்கின்றான். வடிவம் இருக்கக்கூடிய வடிவம், வடிவத்தினுள்ளேயே வடிவம், வடிவமில்லாத வடிவம், வடிவமில்லாதவை என்றெல்லாம் இருக்கக்கூடிய ரூபம், அரூபம், ரூபாரூபம் என்ற முறையிலே தான் இவ்வாலயமும் இவ்வாலயத்தினுடைய அமைப்பும் மூலவருடைய இடைத்தர அமைந்திருக்கக்கூடிய ஆனந்தமும் நாம் அனுபவிக்க முடியும். மாணிக்கவாசக சுவாமிகளுடைய அற்புதம் நிகழ்ந்த புண்ணிய பூமி. அரிமர்தன பாண்டியனுக்காக குதிரை வாங்குவதற்காக வரும் சமயத்திலே இறைவன் மாணிக்கவாசக சுவாமிகளை அழைத்து ஆத்மானுபூதியை அனுபவித்த புண்ணிய பூமி. தெற்கு பார்த்த ஆலயம், அழகான ஒரு ஆலயம். கருவறை ஆவுடையார் மட்டுமே. பிரகாரத்திலே குருந்தமரம், தட்சிணாமூர்த்தியும் மாணிக்கவாசகரும், எல்லா சிற்பங்களும் விக்கிரகங்களும் நின்ற நிலையிலேயே. உமையம்பிகையினுடைய திருவடிக்கு நேர் எதிர்த்தாற்போர் ஆன்மாவை அனுபவிப்பதற்கு மணிவாசகருடைய திவ்யமான அந்த திருவுரு. முதற் பிரகாரம், 4 புறத்திலே 4 கணபதிகள், முருகனுக்கென்ற சிறித விக்கிரகம். வெளிகளே கண்டு மகிழ்வதற்கு ஆலயத்திலே இருந்து உள்ளே செல்லும் வரை ஒவ்வொரு கல்லிலே கலை வண்ணத்தை கண்டு அனுபவிக்க முடியும். நாம் எவற்றை நினைத்து பார்த்தாலும் அவற்றை ஜோதி ரூபமாக நினைத்து வழிபடக்கூடிய புண்ணிய பூமி. இறைவனுக்கு தீபாராதனை செய்த பிற்பாடு அந்த தீபம் வெளிகளே வருவது கிடையாது. இறைவனுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய தாம்பூலம் மீண்டும் தருவது கிடையாது. இறைவனுக்கு நிவேதனம் செய்யக்கூடியது புழுங்கரிசி, பாகற்காய், கீரை என்றெல்லாம் விசித்திரமான உணவு வகைகள் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. புழுங்க அரிசியை நிவேதனம் செய்யும் பொழுது அவற்றிலே கிளம்பக்கூடிய ஆவியே இறைவனாக, ஆன்மாவாக பாவிக்கக்கூடிய அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். எத்பாவம் தத்பவதி என்கின்ற அந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுவதற்கு உரித்தான புண்ணிய பூமி. திருவலஞ்சுடி கருங்கல் பலகனி, திருவீழிமழலை வெவ்வால் நெத்தி மண்டபம், ஆவடையாறு